வணக்கம். இன்று 2017 11ஆம் மாதம் 17ஆம் தேதி குரல்வழி ஆவணப்படுத்தலுக்காக இராசநாயகம் அவர்களை அவர்களது அரியாலையில் உள்ள இல்லத்தில் சந்திக்கின்றேன். இச்சந்திப்பை மேற்கொள்ளும் நான் கானா பரணிதரன். மூனா அநாதரட்சன் என்னும் பெயரில் இலக்கிய உலகில் நன்கு அறியப்பட்டவரும் ஓய்வு பெற்ற உதவிக்கல்வி பணிப்பாளராகவும் விளங்கிய அவருடனான குரல்வழி ஆவணப்படுத்தலுக்காக இப்போது நான். வணக்கம் சார். வணக்கம். அந்த லைனில் பார்த்தால் மிக அழகாக இருக்கும். அந்த அழகென்ன அது கவலைக்குரிய விடயம். மாலை நேரங்களில் அந்த அந்த லைன் அந்த முன்பக்கம் அந்த புறாந்தை என்று சொல்கிற இடங்கள் தான் அவன் குசினி ஆயிருக்கு. அவன் அடுப்படியோ குசினி என்று அதில் வச்சு அவர் சமைச்சு கொண்டு இருப்பார்கள் அந்த அந்த வீட்டுக்கு. அதை பார்க்க ஒரு உண்மையிலே அந்த அதுகளின் பரிதாப நிலையை நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும். இந்த பின்னேரத்தில் அதுகள் சமைக்கிறது, இரவு தான் அவர்கள் சோறை சாப்பிடுவார்கள். அதுதான். மற்ற அந்த பிள்ளைகளை கொண்டு போய் அவர்கள் பிள்ளை மடுவம் என்று இருக்காங்க. அந்த மடுவங்களில் கொண்டு அந்த குழந்தை பிள்ளைகளை கை குழந்தைகளை இங்கே ஒரு ஆயா இருப்பா, அவர்கிட்ட கொடுத்து விட்டு அவ வேலைக்கு போகுது. பாடசாலை கல்வியை இடையில நிறுத்துறவர்கள் யாரென்று பார்த்தால் இந்த அடிப்படை அந்த அந்த அடிமட்டத்தில் உள்ள மக்கள் தான். மிகவும் வறுமை, இடப்பெயர்வு, மற்ற குடும்ப சிதைவுகள் அப்படியான பாதிக்கப்பட்ட அந்த பிள்ளைகளுக்கு தான் பாடசாலையை விட்டு இடையில நீங்கள் அவர்களை நோக்கி நாங்கள் அவர்களுடைய வீடுகளுக்கு அவருடைய சமூகத்துக்கு போய் அந்த பிள்ளைகளை திரும்பவும் இந்த பாடசாலை கல்விக்கு உட்படுத்தி கொண்டு வந்த வேலைகளை நான் செய்திருக்கிறேன். பெருமளவுக்கு அந்த அநேகமாக மலையத்தில் உள்ள மக்கள் எல்லாம் ஒரு அடித்தள மக்கள் தான். சமூகத்தில் அந்த கீழ்மட்டத்தில் இருந்த மக்கள் தான். அப்போ அங்கே சாதியம் பெரிய அளவுக்கு தலைவுக்கே இல்லை. ஆனால் எங்களை யாழ்ப்பாண சமூகத்தை பொறுத்தவரையில் அது சமூகத்தின் அசைவியக்கமே சாதியம் சார்ந்தது தான். சாதியம் அதனுடைய இயங்கு நிலையே சாதிய அடிப்படையில், அதாவது 2000 ஆண்டு பழமையான மரபு இந்த சாதியத்துக்கு இருக்கிறது எங்களுடைய தமிழர் மரபு இனத்தில். அப்போ இந்த சாதியம் சில நெகிழ்வுத்தன்மைகள் அது ஏற்பட்டிருக்கு. அது காரணம் இந்த இடதுசாரிகளுடைய போராட்டங்களை சிறுபான்மை தமிழர் மகாசபை என்ற ஒரு சபை இருந்தது. அது 40களில் ஆரம்பித்தது. அதிൻ്റെ போராட்டங்கள். அது பிறகு வீரான போராட்டங்களை நடத்தினது தீண்டாமை ஒழிப்பு ஒருங்கிணை இயக்கம் உண்டு. அதுகளின் அந்த இயக்கங்களின் போராட்டங்களின் காரணமாக சில நெகிழ்வு போக்குகள் ஏற்பட்டிருக்கு. தானாக ஏற்பட்டதில்லை. போராட்டத்தால் இந்த நெகிழ்வு போக்குகள் ஏற்பட்டு இன்றைக்கு சாதியம் வெளிப்படையாக, அதாவது தீண்டாமை வெளிப்படையாக பார்க்கப்படாவிட்டாலும் மனதில் மனதிலே அது சாதியம் இருந்து கொண்டு தான் இருக்கு. இப்போ ஒரு உயர் பதவிக்கு நாங்கள் போட்டி போட ஒரு குறைந்த சாதியை சேர்ந்தவர்கள் ஒரு கல்வி கற்று ஒரு பூரண தகைமையோடு இருந்தும் ஒரு உயர் பதவிக்கு நாங்கள் போட்டி போட போக அங்கே சாதியம் வெளிப்படையாக பார்க்கப்படுது. அதே மாதிரி பாடசாலைகளில் பல கல்வியில் நிறைய இருக்குது சாதி. அது எங்களுக்கு அனுபவத்தில் இன்றைக்கு சாதியம் சார்ந்த பாடசாலைகள், அதாவது சாதி பாடசாலைகள் என்று யாழ்ப்பாணத்தில் இருக்குது, வடமராட்சியிலையும் இருக்குது. அந்த பாடசாலைகள் ஒரு வகையில் அந்த கண்ணோட்டத்தோடு தான் அந்த மேலதிகாரிகள் அந்த பாடசாலைகளை பார்க்கிறோம். அப்போ அதிலே அந்த வளப்பயிர்வு, பௌதிக வளங்கள் என்ற பகிர்வு இதுகளை செய்யக்குள்ளே அவை அறியாமல் அந்த ஒரு இது வந்துடுறது, ஒரு புறக்கணிப்பு அப்படி இருக்குது. இப்போ எங்களை யாழ் வலயத்தில் கூட பல சாதிய சார்ந்த பாடசாலைகள் இருக்குது. ஒரு சாதிக்குரிய பாடசாலைகள், அந்த பாடசாலைக்கு ஒரு ஆசிரியரை நியமிக்கிறதுலையோ அல்லது ஒரு வளப்பயிர்வை செய்கிறதுலையோ ஒரு புறக்கணிப்பு இருக்கத்தான் செய்யும். இந்த கனமதி மக்கள் ஏனைய கிராமங்களால் அந்த காலம் தொடக்கம் ஒரு மாதிரியான ஒரு கீழ்த்தரமாக பார்க்கப்பட்ட வந்த மக்கள் தான். அப்போ அவர்கள் என்ன அந்த கிளமதி குடியிருப்புகளுக்கு மத்தியில் ஒரு கிராமத்தை ஒரு மயானத்தை வச்சுக்கொண்டு தங்களுடைய பிரேதங்களை குணங்களை கொண்டு இங்கே இருக்கிற போக்கு இருந்தது. அது உண்மையில் அது பக்கத்தில் குடியிருப்புகள் இருக்குது. நீங்களும் போய் பார்த்துருப்பீங்க. அருகருகாக குடியிருப்புகள் அந்த நாளைக்கு மயானத்துக்கு ஒரு 2 அடி 3 அடியில் பெரிய குடியிருப்புகள் இருந்தது.
அப்போ அந்த குடியிருப்புகளில் இருக்கிறவைக்கு சரியான அசௌகரியமாக இருக்கும். ஏன்னா பிணம் வாடை, பிணம் எரிக்க வாடை, சிலவோட பிணம் எரிச்சு போட்டு போய்க்க சில அங்கங்கள் எல்லாம் அறகுறையாக எரிந்திருக்கும். அதை நாயர்கள் எடுத்து கொண்டு போய் அந்த வீடுகளில் முத்தத்தில் போட்ட சம்பவங்களும் இருக்குது. அப்போ அவர்களுக்கு தவிர்க்க முடியாத அந்த மயானத்துக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அவர்கள் போராடினார்கள், அதில் ஓர்மமாக போராடினார்கள்.